வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு நம்ம பல ஆண்டுகளாக ஜோதிடத்தில் டிகிரி சுத்தமாக பார்க்கறத நீங்கள் பயன்படுத்தி வர்றீங்க. நிறைய பேர் அதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸை தெரிவிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதையும் பகிர்ந்துக்கிறீங்க. நம்ம இந்த முறையில் மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு உங்களுடைய விதி கொடுப்பனையும் தெரிந்து கொண்டு நமக்கு கோச்சார பலன்கள் ஒரு கிரகமும் ஒரு இடம் விட்டு இடம் மாறும்போது எந்த நட்சத்திரத்தின் வழியாக செல்லுகிறதோ அந்த பாவ தொடர்புகள் மூலம் நமக்கு பலன் அளிக்குதுங்கிற விவரத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நமக்கு இன்வால்மெண்ட் எதில் இருக்கோ அதில் சாதகமா பாதகமா அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு நமக்கு ஜோதிட அறிவு விரிவடைகிறது. இதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, எதா இருந்தாலும் நம்மளுடைய கொடுப்பினை என்னன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் நமக்கு நடக்கும் என்றால் அந்த பாதைக்கு சாதகமாக நம்ம எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தா செயல்படும் தெரிஞ்சு நம்ம அதில் பயன்படுத்தி போகலாம். இந்த பதிவில் நம்ம மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் செவ்வாய் சொக்க வைக்கிறார்கள், அதாவது சுப பார்வை பார்க்கிறார்கள். அது ஒரு 12 நாட்களுக்கு 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாட்களில் நடக்கக்கூடிய விளைவுகளை நம்ம பார்க்கிறோம். மேஷ லக்னத்துக்கு சுக்கிர கிரகம் 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இப்போ தற்காலம் 7ல் இருக்காரு. 4ஆம் தேதி அன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். குருவுடைய நட்சத்திரம். குரு நமக்கு பாக்கியாதிபதி. அதனால சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கறது, கஸ்டமர் ஓரியன்டேஷன், திருமண காரியங்கள், சமூகம் சார்ந்த ஒரு சூழல்கள், இதுக்கெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருப்பார், வளர்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார். அதே நேரத்தில் நம்ம பருவ வயதில் இருக்கிறவர்கள், வாலிபர்கள், அதே மாதிரி பருவ வயதில் இருக்கிற கன்னி பெண்கள், சுக்கிரன் பொதுவாக திருமணமாகாத பெண்ணை குறிக்கிற கிரகம். அதனால இப்ப சுக்கிரன் என்பது களத்திரக்காரகன், ஆண்களுக்கு களத்திரக்காரகன். அப்ப அந்த பருவ வயதில் இருக்கவங்களுக்கு 7ஆம் வீட்டில் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே உட்கார்ந்து 9ஆம் வீட்டு சாரத்தை வாங்கிறதுனால இது மாதிரியான காமகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி, கிளர்ச்சி, இதில் மயக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் சொக்க வைக்கக்கூடிய கிரகம்னு சொல்றோம். இந்த அமைப்பு லக்னத்திலேயே சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும், 5ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும், 9ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் எமோஷனலி அட்டாச்சாக இருப்பீங்க மேஷ லக்னக்காரர். அப்போ இதில் ஆண்களுக்கு களத்திர காரகன் அப்படிங்கிற வகையில் சுக்கிரன் ஒரு இன்பத்தை, ஒரு மோகத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பார் இந்த காலகட்டத்தில், இந்த குரு நட்சத்திரத்தில் போகிற வரைக்கும். அப்போ இந்த 12 நாட்களில் அதே சமயத்தில் நம்ம லக்னாதிபதி செவ்வாய் அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 3ஆம் இடம் தான் மனசு. இந்த 3ஆம் இடம் தான் வீரியஸ்தானம், துணிச்சல், தைரியஸ்தானம். நம்மளுடைய மன கிடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, மன ஆசைகள், கிளர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற இடம் 3ஆம் இடம். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புவதற்கு, தகவல் தொடர்புக்கும் 3ஆம் இடம் தான், சந்திக்கிறதுக்கும் 3ஆம் இடம் தான், ஒரு பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் 3ஆம் இடம் தான். அப்போ அன்பை வெளிப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்னு இருக்கிறதுனால அவர் ஒரு வேகமான அதிகாரியாக அவர் வேலை செய்வார். மனசை வேகமாக இயக்குவார். செவ்வாய் ரத்தகாரகன், ரத்தம் சுடர்கிறது என்று சொல்றோம் இல்லையா, எமோஷன்காரகன். அப்ப அந்த கிரகமானது நம்ம 3ஆம் இடம்ங்கிற மனசு ஸ்தானத்துல, அந்த பாவத்துல குருவோட நட்சத்திரத்துல இயக்குறாரு. அந்த குரு தான் நமக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது அஃபேரை குறிக்கிறது. 2ஆம் திருமணத்தை குறிக்கும், அஃபேரை குறிக்கும்.
இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து 3வது குழந்தையும் குறிக்கும். இப்ப இந்த இடத்துல பருவ வயதினர்களுக்கு நம்ம எடுத்துக்கூடிய விஷயம், இந்த 2 கிரகமும் சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்துல சுப பார்வை பார்க்கிறது. 3ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் சுப பார்வைன்னு பேர். ஏன்னா ஒவ்வொரு ராசி மண்டலமும் 1, 5, 9 கனெக்டிவிட்டியில தான் இயங்குது. அப்ப அந்த வகையில அந்த குருவை பேஸ் பண்ணி இந்த 2 கிரகமும் சந்திச்சுக்குது. இந்த 2 கிரகமும் சேர்ந்து நம்மள அந்த மனசையும் அந்த காதலையும் அல்லது நம்ம ஈடுபடக்கூடிய பேச்சுவார்த்தையும் தொடங்குது. அப்ப அதுல செவ்வாயும் சுக்கிரனும் கிளர்ச்சி ஏற்படுத்துவாங்க. இந்த கிளர்ச்சி நிலை நமக்கு வந்து அவரவர்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் கிரகத்தினுடைய பலவீனமோ சுக்கிர கிரகத்தினுடைய பலவீனமோ இருந்ததுன்னா அது கொஞ்சம் விமர்சனத்துக்கு ஆளாகும், எல்லை மீறி போகும். அது வந்து சில நேரங்கள்ல அது அசிங்க அவமானத்தை உண்டு பண்ணும். அது வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகம். பட் இங்க வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இப்ப பெண்ணாக இருந்தால் அதே மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் தான் கணவன் காரன், களத்திர காரன். அப்ப அந்த பருவ வயதுல இருக்கிற பெண்ணுக்கும் செவ்வாயும் சுக்கிரனும் சந்திச்சுக்கிறதுங்கிறது இந்த விஷயத்த டெவலப் பண்ணுது. இதை வந்து நீங்க உங்களுடைய ஜாதகத்தை வச்சும் நடக்கிற நிகழ்வுகளை வச்சியும் நீங்க வந்து டேலி பண்ணிக்கலாம். அது போக இது மட்டும்தானா சுக்கிரனும் செவ்வாயும் செய்வார்னா, நுணுக்கமான காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் டிசைனிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி செவ்வாய் கிரகம் என்பது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, ஒரு கருவிகள் செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் நுணுக்கங்களை கையாளுவது. இதில் வந்து 7ஆம் இடம் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால 5ஆம் இடத்துல தான் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் இருக்கு. அப்ப டிசைனிங் சம்மந்தப்பட்டது. இதுக்கெல்லாம் கூட இது வேலை செய்யும். இது வந்து தன்னுடைய ஒரு திறமையை வெளிக்காட்டும், ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். சமூகத்துல நம்முடைய முயற்சிகள் பிரபலமாக பேசப்படும். அதே போல எழுத்தாளர்கள், கதை அமைப்பாளர்கள், வடிவமைப்பாளர்கள், இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மீடியாவில் ஒர்க் பண்றவங்க, செய்தி விளம்பரத்துறையில் ஒர்க் பண்றவங்க, சமூகம் சார்ந்த வேலையில் இப்போ A to Z ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னு செய்வாங்க, அந்த மாதிரி செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த சுக்கிரன் செவ்வாய் தொழில் ரீதியாக நல்லதொரு டேலண்ட்டை கொடுக்கும், வசீகரத்தை கொடுக்கும், தொழில் வசியத்தை கொடுக்கும். அந்த தொழில் வசியம் என்பது உங்களை வந்து நாளடைவில் எல்லார்கிட்டையும் பிரபலப்படுத்தும். அப்போ அதுக்கு ஒரு அடித்தளமாக அமைகிறது இந்த சுக்கிரன் செவ்வாய், இந்த சொக்க வைக்கக்கூடிய பார்வை. இதை வந்து நம்ம தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இப்போ திருமணம், அரேஞ்சு மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க, திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வரன்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலத்தில் சற்று கரெக்டாக நிறைவேறும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் பிடிச்சு போகும். அப்போ மேஷ லக்னம் அப்படிங்கிறதுலையே நமக்கு அடிப்படையில் செவ்வாய் என்பதும் சுக்கிரன் என்பதும் லக்னாதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் நம்ம வாழ்க்கை துணையை சுட்டி காட்டுறாங்க. அப்ப சமகாலத்தவர் சம ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 7ஆம் இடம். அதனால ஆண் பெண் இருவருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும், சுப காரியங்கள் கைகூடும், புத்திர பாக்கியங்கள் கைகூடும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, சினிமா மீடியா போன்ற கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா ஷைன் பண்ண வைக்கும், வளர்ச்சி அடைய வைக்கும். அந்த வகையில் நம்ம டெவலப் பண்ணி இது பண்ணலாம். இப்போ பணம் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் பணம் புழக்கம் நல்லா வைக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் தனஸ்தானாதிபதி. அதனால பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அந்த வகையில் ஒரு லோன் எதிர்பார்க்குறோம், ஒரு பேங்க்ல ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கும். அதே போல் நம்முடைய இளைய சகோதர சகோதரி வகையில் நமக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது ஈஸியாக நடக்கும். அதே நேரத்தில் நமக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, ப்ராஜெக்ட் மாறுறது, நமக்கு வந்து ஒரு பயணம் போகிறது, அந்த ட்ரிப்பு வந்து என்ஜாய்மெண்ட்ஃபுல் ட்ரிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக குழந்தைகள் நலம் வந்து சிறப்பாக இருக்கும், குதூகலமாக இருக்கும், அவங்களுடைய வளர்ச்சியும் பிரம்மாண்டமாக இருக்கும். வேலையில் நமக்கு இன்பமாக பொழுது போகும். அதே போல்
நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு அதிகரிக்கும். தொழில் பலம், சொந்த தொழில் செய்கிறவங்க இருந்தாலும் உங்களுக்கு அதில் மூளை உழைப்பு பிரகாசமாக ஜொலிக்கும். சுக்கிரனுங்கிறது ஆபரணம், இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், வாகனங்கள், இது சம்மந்தப்பட்ட சொகுசான பிஸ்னஸ் அத்தனையுமே செட் ஆகும். இப்போ ஆடை அணிகலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, டிசைனிங் சாரீஸ், டிசைனிங் டெக்ஸ்டைல்ஸ், இந்த குட்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகும். செவ்வாய் எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் இது பண்ணும். சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மூலதனம் செய்கிறவங்களுக்கும் வளர்ச்சியாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.